வெல்கம் டு டூட்டிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈஸியான வேலை மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். நல்லா உதிராக அட் த சேம் டைம் ரொம்ப ரிஸ்க் இல்லாமல் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பிரியாணி பாத்திரம் எடுத்திருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் பிடிக்காதவங்க எண்ணெய் மட்டுமே கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஹோல் ஸ்பைசஸ் பார்த்திங்கன்னா பட்டை, ஏலக்காய், கிராம்பு, கொஞ்சமாக வாசத்துக்கு கல்பாசியும் பிரியாணி இலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சோம்பு இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம், அதெல்லாம் வாய்க்கு வாய் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கூடவே வந்துட்டு 1 டம்ளருக்கு 2 பெரிய வெங்காயம், இதுதான் கான்செப்ட்டு. ஸோ இந்த கான்செப்டில் நான் இப்போ 2 டம்ளருக்கு 4 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் நல்ல ஒரு கோல்டன் கலர் வர வரைக்கும் இதை நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கூடவே 1 டம்ளருக்கு 2 பச்சை மிளகா வீதம் நான் 4 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையோடு சேர்த்தே பச்சை மிளகாயை நீங்கள் எண்ணெயில் ஆட் பண்ணிங்கன்னா மேலே திரிக்குங்கிறதுனால தான் நான் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஆட் பண்ண சொல்லியிருக்கேன். நல்ல வெங்காயம் கோல்டன் கலர் ஆகி கலர் சேஞ்ச் ஆகிற டைமில் புதினா 1 கைப்பிடி அளவு, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, ரெண்டையுமே ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் இதுவும் நல்லா மொறுன்னு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வறுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பிரியாணியோட கலர் அண்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு தனி கலரும் ஆட் பண்ண போகிறதில்ல. நான் இப்போ அதை அப்படியே ஒரு குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு தம் போடலான்ட்டு இருந்தேன். ஆனால் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் டைம் ஆனதுனால நான் இப்போ இதை அப்படியே குக்கருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விசில் விட போகிறேன். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 டம்ளருக்கு நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதாவது 1 டம்ளருக்கு 1.5 தக்காளி வீதம், 2 டம்ளருக்கு 3 தக்காளி. தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு. நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் கரெக்டாக அளவாக தான் அரைச்சிருக்கேன். ஸோ அதனால் அப்படியே ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்துட்டு 1/2 கிலோவுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அது கேப்சரில் எங்கேயோ மிஸ் ஆகிடுச்சு. காரம் வந்துட்டு நம்ம 2 பச்சை மிளகாய் போட்டிருந்தோம். ஸோ பார்த்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வீதம் நான் 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 1 டம்ளருக்கு பார்த்திங்கன்னா கறி வேக வச்ச தண்ணி இருந்தது. பேலன்ஸ் 3 டம்ளர் நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிச்ச உடனே உப்பு செக் பண்ணிவிட்டு நான் அரிசி ஆட் பண்ணிட்டேன். நான் குக்கரில் விசில் வைக்க போகிறேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக குக்கரில் விசில் வந்தாலும் சரி, தம் போடுறதா இருந்தாலும் சரி, தண்ணி வந்துட்டு இவ்வளோ ஸ்டேஜில் இருக்கும் போதே நீங்கள் போடக்கூடாது. அது ஒரு மாதிரி பொங்கல் மாதிரி ஆகிடும். ஸோ தண்ணி இன்னும் கொஞ்சம் ட்ரைன் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன ப்ராசஸாக இருந்தாலும் போகணும். நம்ம கிண்டும் போது பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடும் தண்ணியும் லெவலாக இருக்கணும். அதாவது ரவை உப்புமாவில் எப்படி பொலன்னு ஒரு ஸ்டேஜ் வரும் தெரியுமா, அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் தம் போடணும். நீங்கள் குக்கரில் வெயிட் போடும்போது அதிலேருந்து இன்னும் ஒரு நூல் முன்னாடியே வெயிட் போட்டுருங்க. இல்லைனா அடியில் வந்துட்டு விசில் வரத்துக்குள்ளே கருகி போயிடும். நான் வந்து கரெக்டாக ஹை ஃப்ளேமில் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், சூப்பராக நம்மளோட பிரியாணி ரெடி ஆகிருக்கு. கொஞ்சம் கூட அடி பிடிக்கலை, கொலையலை, எதுவுமே ஆகலை. பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. சீரக சம்பாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஆற நல்லா உதிராக வந்துடும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான, ரொம்ப டேஸ்டியான ஒரு மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.